I got 16, 24, 84. சரி ஓகே, கொஞ்சம் அடக்கியே வாசிக்கலாம். பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 3 தடவை பார்க்கலாம். இது என்னடா திரும்பி திரும்பி புக்காடா ரிவிஷன் பண்ணுறது? படம்டா, என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகேயா? சரியா? கூலி ரிவ்யூ பற்றி பேசுகிறோம். ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க, படம் செம்மையாக இருக்கும். ஆனால் செம்மையாக இருந்தது, அதான் அவங்களுக்கு பிடிக்கனால என்ன பண்ணாங்க, என்னடா இது இவ்வளோ செம்மையாக இருக்கே, பண்ணுமே. ரஜினிகாந்த் இவ்வளோ நேரம் நடிச்சிருக்காரு, ஒரு மூவி கூட லைக் சூப்பர் ஃபர்ஸ்டா இல்லை. ஆனால் பாருங்க, இஃப் யூ டைரக்டட் எனி மூவி, you can criticize a movie like to the core. Criticism, constructive criticism is accepted, of course. And நான் சொல்றதுனால யாரும் நிறுத்த போறது இல்லை, நான் சொல்லாம இருக்கிறதுனால யாரும் ஆரம்பிக்க போறது கூட இல்லை. ஓகே, ஆரம்பிக்கலாமான்னு மாதிரி. ஓகே, அந்த மாதிரி. ஏன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், நீங்க எப்படி கேட்க போறீங்க? அதனால்தான் ஜஸ்ட் லைக் டாக்கிங் டு ஃபோன். நீ லைக் ஒரு படத்துக்கு போறீங்க, அதுக்கப்புறம் படத்துக்கு அப்புறம் உங்க ஃபோன் எடுத்து, மச்சான் அந்த படத்தை பார்த்தேன்டா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க என்ன சொல்லணும், செம்மையா ப்ரோ, நீங்க போய் பாருங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஜெலசி. அந்த ஜெலசி என்ன பண்றீங்க, ப்ரோ பார்த்தேன் ப்ரோ, வீடியோ ப்ரோ, வாந்தி வந்தது ப்ரோ, அதுக்கப்புறம் நீ என்னடா சாப்பாடாது வாந்தி வருது, அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா அப்படின்னா கேவலமா இருந்தது. நீங்க மட்டும் பிரபுதேவா, ஏஆர் ரஹ்மான் சார் நீங்களா? அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படியும் சொல்லுவாங்க, அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த இடத்துல அந்த மாதிரி டைரக்ட் பண்ணி நல்லது. நோலன் தம்பி நீங்களா? பேட்மேன், நோலன் செம்ம. அதுக்கப்புறம் இன்னொன்று வேற ஏதோ சொல்லுவாங்க, அந்த எண்டிங் இப்படி எடுத்துருக்கலாம், அந்த ஸ்டார்டிங் இப்படி எடுத்துருக்கலாம், அந்த மிடில் போர்ஷன் இப்படி இருக்கலாம், இன்டர்வல் செக்ஷன் எப்படி எடுத்துருக்கலாம். தம்பி, நீ பாடத்து நல்லா எடுத்துருந்தா நீ செம்மையா இருந்துருப்ப. ஓகே, அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்விட்டர்ல வருவாங்க பாரு, அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இவ்வளோ கேவலமா இருக்கு, நீ ஆஃபீஸுக்கு போப்பேன் டைம் ஆகுது, பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி கவலைப்படுறாரா சார்? உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த பற்றி நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மெசேஜ் பண்ணா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நான் பேசினா உனக்கு என்ன? இனி நீங்கள் கேட்கணும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட அது யூடியூப் வீடியோவோ இல்லை ஒரு படத்தையோ எடுத்திருந்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, நான் கொடுத்த காசுக்கு படத்தை போடுறாட்டே அப்படி பண்ணா எல்லாத்துலேயும் பார்த்தா என்ன ஆகும்? ஜோலி முடிஞ்சிடும். சொல்லுங்க, ஜோலி முடிஞ்சிடும், கிழிஞ்சிடும். சும்மா கிரி நான் தான்டா இனிமேல் வந்து தர்பார். இப்போ என்ன கமெண்ட்ல சொல்லுவீங்க, தர்பார் படம் அவ்வளோ கேவலமா இருந்ததுன்னு அதை பத்தி போய் பேசுறீங்க. வேற எதுவே கேவலமா இருக்கு, ஃப்ரண்ட் கேமரா போய் பாருங்க, சந்தோஷமா இல்ல. சரிங்க சந்தோஷமா இருங்க. சரிங்க, கொஞ்சம் பிரெயின் ராட் வந்து பிரெயின்குள்ள வருது, பரவாயில்ல. பிரெயின் ராட் அல்லது இவங்க ரீல்ஸ் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணியே இருப்பீங்க. சார் இந்த மைக்கை பார்த்தீங்களா, இந்த மைக் மாதிரி எப்பவுமே நில்லுங்கன்னு சொல்லி குவார்டர்னு நினச்சிக்காதீங்க. டோன்ட் ட்ரிங்க் ஆல்கோஹால். அண்ட் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தேன் அந்த தேட்டரில் படத்தில் பார்த்துருந்தேன். அஃப்கோர்ஸ் தேட்டரில் படத்துலாம் பார்க்க முடியும், அப்புறம் வேறு சைட்லையா பார்க்க முடியும், சைட்லேயும் பார்க்கணும், ஏன்னா பார்த்து தான் உட்காரணும். உங்கள் சீட்டெல்லாம் வேறு சீட்டில் உட்காந்தா ஜோலி முடிச்சு. ஓகே, ஸோ தேட்டரில் அந்த ஒரு சீன் வரும், அந்த எந்த சீன்னா ப்ளூ சட்டை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டை மாதிரி கதை சொல்லிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு சீன்ல வழக்கம் போல டோன்ட் ட்ரிங்க் ஆல்கோஹால் ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல மட்டும் எந்த ஃபேனும் கத்தலை. எந்த ஃபேன்னா மேல இருக்கிற ஃபேன்ல படம் பார்க்க ரசிகர்கள் கத்தலை, ஏன்னா டோன்ட் ட்ரிங்க்னு சொல்றான். அதே இது 30 இயர்ஸ்க்கு அப்புறம் குடிக்கிறான்டா ரஜினி அதான் அந்த ஆல்கஹால் ப்ரொமோட் பண்ண வேணான்னு சொன்னப்போ அப்படி கத்துறீங்க. அது இது 30 வருஷம் அதுக்கப்புறம் குடிக்கிறான்டா டே. நான் இப்போ இந்த ஸ்பாயிலர் மட்டும் சொன்னீங்க, உங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாதி படத்தையே பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா டெலகிராம்ல. அதுக்கப்புறம் ஏன் நான் சொல்ற மாதிரி ஆல்ரெடி என் வீடியோஸ் யாரும் பார்க்கறதில்ல, இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே, அவன் ப்ரொமோட் பண்றப்போ நீங்க வந்து அதே இது குடிக்காதன்னு வேணாம் சொல்லுவோம். என்ன ப்ரோ இப்படி சொல்றேன்? அட்வைஸ் பெரியவங்க சொன்னா கேளுங்க. பெரியவங்க மட்டும் இல்லை, யாராவது நல்லது சொன்னா கேளுங்க. அதுல நல்லது இருந்தா கேளுங்க. சும்மா சொல்லிட்டாங்களேன்னு கேட்டா எப்படி ஆகுமா? இது
ஃபோன் இல்லை. ஆனால் யாரும் இதில் ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் யாரோ சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் இப்படி வந்து அழகா யாராவது பாருங்க, யாரா இவன் ஃபோன் இல்லாமல் ஃபோன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் மென்டல் தான் நினைப்பீங்க. நிறைய காஸ்ட் இருந்தது. அந்த கேஸ்ட்னா அந்த கேஸ்டில் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் செம்மையாக இருந்தது. நான் தரோ என்ஜாய் பண்ணேன். லைக் இஃப் யூ see my videos you would have seen that each and every Rajini movie I would have made 1 or 2 I think from Jailer. ஜெயிலர்லேருந்து வேட்டையன் இப்போ கூலிக்கும் பண்ணேன். ஏன்னா எனக்கு படம் பிடிச்சிருந்தா டைம் இருந்தால் போட்டிருப்பேன். டைம் இல்லாத யாரா நீ? நான் அம்பானியா? நான் அம்பானி இல்லை, நான் நவீன் சிஎஸ். என் வேலையை நான் தான் பார்க்க முடியும். அம்பானி வேலை அம்பானி தான் பார்க்க முடியும். ஏன் நான் அம்பானி லெவல் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்விட்டர்ல மவனே, அந்த ட்விட்டர்ல வருவீங்களேடா, ஹலோ ஐ எம் அ பிக் கை. சரி, பெரிய ஆளே இருந்துக்கோ. உன் பேர் போடு, உன் ப்ரொஃபைல் போட்டோ போடு, உன் உண்மையான பேர் போடு, ஓகே? அதுக்கப்புறம் நீ எவ்வளோ பெரிய ஆள்னாலும் no hate bro, chill பண்ணுங்க, relax. The internet is for sharing things, not for sharing hatred. Hatred is one of the things you're not supposed to be sharing on the internet, like baseless hatred. See, JK Tamil YouTubeல பார்த்துருப்பீங்க, constructive criticism நிறைய பண்ணியிருப்பாங்க. JK Tamil, Nani Chav, YouTube, PewDiePie, Irfan Views, யாராவது கரெக்டாக பண்ணியிருந்தா நீங்கள் எல்லாரும் போய் ஓகே என்னடா இது டூயிங் இட் ஃபார் த கண்டென்ட். அதே இது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் முதல்ல போய் கமெண்ட் போட்டு this is why I hate him, I saw him from this day, I saw her from this day, I saw them from this day, this is why I hate them. அது பேர் ஜெலசி. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து you get hatred to me for nothing. என்ன பேச I'm just being the truth. The truth that I think is the truth, and I think the truth of the truth of the truth. And the Baliya dialogue நினைச்சீங்களா? Don't trouble the trouble. If you trouble the trouble, the trouble of the trouble will trouble you. பாருங்க, இந்த டயலாகே கரெக்டாக வரல. ஸோ and that's why I respect them. ஒரு டேக்ல டயலாக் செம்மையாக எடுத்தா you can respect them. And at the same time இந்த டான்ஸ் செம்மையாக ஆடுறப்போ எல்லாரும் வந்து ஓகே ஃபயர். அதே இது கொஞ்சம் like dance is a form of art. There are no rules. If the dance is bad or not bad, if you don't like it, does not mean you have to go to the comment section and be like, என்னடா இது கேவலமா ஆடுறான். And அதே இது ஃபிட்னஸ். இந்த கூலி படத்துலையும் they would be fit, okay? And Sobin bro, மோனிகா இதே சட்டை போட்டு தான் ஆடினேன். அந்த மோனிகா பாட்டுக்கு செம்ம. அதுவும் வருவாங்க கமெண்ட்ஸ்ல, if I was in that, look at him, what is this cheap, what acting? Then why you not acting? உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சா நீங்க நினைச்சுக்காதீங்க. இல்ல குவாய்டா இருக்கணும், ஓகே? இந்த இன்டர்நெட்ல போயிட்டு கீபோர்டு வாரியர் பண்றது எல்லாம் வேஸ்ட். இந்த ரோட்ல குப்பை பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை எடுங்க, தூக்கி போடுங்க. யாரோ நாடு நல்ல ஆளுன்னு சொல்லுவீங்க. நாட்டுல நீங்களும் தாண்டா இருக்கீங்க, நீங்களும் தாண்டா அந்த குப்பையை போட்டுறீங்க. அந்த குப்பையை எடுத்து போடுங்க. That's your opinion. Taking your Twitter opinion and throwing it in the shit because it doesn't matter. நீங்க உங்களுக்கு டைரக்ட் பண்ண தெரியுமா? லோகேஷ் கனகராஜ் மாதிரி டைரக்ட் பண்ண தெரியுமா? And where's your movie? அனிருத் சாங்ஸ் ஆர் எவ்ரிவேர், ஓகே? எல்லா படமும் அனிருத் சாங் தான் இருக்கு. அதுக்கு நீ வந்துடுவீங்க. All the songs are same. All the songs are same. All are so same. They sound the same. It is a noise now. I read many comments. I'm not just baking up things in my mind like how you guys are making it and coming to Twitter and just spewing shit on the internet, okay? Then Rahman sir, நீங்களா கமெண்ட்ஸ்ல இருக்கீங்க. If you make music, you know how hard it is. And if you make videos, you know how hard it is to make it. Now immediately you go to the gym and you like, he went to the gym and oh, Hrithik Roshan from War 2. அந்த ஃபிசிக்ஸை பார்த்தீங்கன்னா யூ வுட் சீன் தட் ஓ மை காட்னு என் மைண்டில் தோணுச்சு. ஏன்னா ஐவ் கான் டு ஜிம், ஐவ் ட்ரைட் அண்ட் இட்ஸ் அ ஜிம் இஸ் அ ஜர்னி, ஓகே? யூ டூ எக்ஸசைஸ், யூ கெட் மசில்ஸ். யூ ஸ்டாப் டூயிங் இட், யூ லூஸ் த மசில்ஸ், சிம்பிள். ஆனால் இது கமெண்ட்ஸ் படித்தேன் இது ஃபோன் இல்லை, அதை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஹேட் த மணி, டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ், வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ? What's stopping you, bro?
What is stopping you? Immediate Hrithik Roshan பார்த்தோம், poor just genetics. But he's not poor, bro. Coolie movie was nice. I liked it. எனக்கு பிடிச்சிருந்தது. Enjoy. Bye bye. Take care.